நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். சோ கட்டவிழ்ப்பது அங்கே கட்டவிழ்க்கப்பட்டுமா, இங்கே கட்டுகிறது அங்க கட்டப்படுமா? If you stop something from in the kingdom of heaven, it will be stopped in heaven. அதனாலதான் தேவனுடைய மனுஷர்கள் பூமியிலிருந்து கட்டுகிறார்கள், கட்டவிழ்க்கிறார்கள். உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. ஆமென் சொல்லுவோம். பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவனுக்கு தான் தெரியும் அந்த ராஜ்யம் இங்க வரணும்னு. ஆனா நம்மள்ட்ட பேசுறவங்கலாம் பரலோகத்தை பார்த்துட்டு வந்து எத்தனை ஊழியக்காரன் பரலோகத்தை பார்த்துருக்கான். அம்புட்டு பேரும் நம்மளை தான் பரலோகத்துக்கு கூட்டு போன்னு நினைக்கிறானே ஒழிய, ஆனா ஒரே ஒரு நல்ல மனுஷர் தான் அவன் தான் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வர நினைச்சாரு. such a good man. ஆயிரங்கள்ல ஒருத்தர். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த உலகத்திலேயே அன்லிமிட்டெட் ஃபெய்த் அடங்கிய ஜெப குறிப்பு எது தெரியுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. Your will be done on earth as it is. As it is. As it is னா அப்படியே 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 பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை விட விசுவாசத்திலே மிகப்பெரிய ஜெபம் இந்த முழு வேதத்திலும் இல்லை. மலையை கொண்டு வந்து சூரியனை நிப்பாட்டினது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும். ஆனா ஒரு மனுஷனுக்கு தான் மலை மாதிரி விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னா எங்க நாடு மாறணும். எத்தனை பேர் பரலோகத்துக்கு விசிட் பண்ணீங்க? அதான் சொல்லுங்க. ஒரு தடவை சில நாடுகளுக்கு விசிட் பண்ணிட்டேன்னா அந்த நாட்டுடைய இன்ஸ்பிரேஷன் என் நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ள வருது. தேசத்தை நேசிக்கிற எவனும் பரலோக ராஜ்யத்தின் செய்தியில கொடுக்காமல் இருக்க முடியாது. என் கேள்வி என்னன்னா, உலகம் சுற்றி பார்த்த தீர்க்கதரிசி இது அரசியல்வாதியும் ஒண்ணுதான், பரலோகத்துக்கு 10 தடவை விசிட் பண்ண ஊழியக்காரன் ஒண்ணுதான். ஏழை எத்தனை தடவை நீ போயிருக்கல? ஒரு முறையாவது எங்க நாட்டை எப்படி மாற்று நினைச்சியா? அங்க தம்பி அங்க பாத்தீங்கன்னா சோபா செட் இப்படி இருக்கு, தண்ணி இப்படி இருக்கு, இதை நாங்க பார்க்கலையே சார். பார்த்து நீ என்ன செஞ்சிருக்கணும்? எங்க நாட்டில் அது நடக்கணும்னு நீ நினைச்சிருக்க வேண்டாமா? ஆனா இயேசு அந்த பரலோகத்தை பார்த்தனால அவர் சொன்னாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுகிறது. அங்க வியாதி இல்ல, வறுமை இல்ல, வேதனை இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல, குறைவில்ல. அதையெல்லாம் பார்த்து சொன்னாரு, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய பிரசங்கம் ராஜ்யம். ராஜ்யத்தின் ரகசியங்கள் அடுத்த வாரத்துல பேசுறேன். இந்த வாரம் இன்ட்ரோடக்ஷனோட முடிக்கிறேன். அவருடைய பிரசங்கம் ராஜ்யம், அவருடைய ஆசை ராஜ்யம், அவருடைய ஜெபம் ராஜ்யம், அவருடைய டார்கெட் ராஜ்யம். அவர் முடிந்ததுன்னு சொன்னப்ப என்ன சொன்னார் தெரியுமா? எது முடிந்தது? இருளின் ராஜ்யம் முடிந்தது, தேவனுடைய ராஜ்யம் துவங்கியது. ஆமென். அவர் பேசின அத்தனை செய்திகளும் 2 பக்கத்துக்கு ஒரு இடத்துல ராஜ்யத்தை பத்தி பேசிட்டே இருப்பார். ஒரே அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா கூட அள்ளி தட்டி இருப்பார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறவங்க. பரலோக ராஜ்யம் நல்ல விதை. மத்தேயு 13:31 வாசிங்க. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதை, பரலோக ராஜ்யம் நல்ல விதை, பரலோக ராஜ்யம் கடுகு விதை. மத்தேயு 13:33 பரலோக ராஜ்யம் புளித்த மாவு. மத்தேயு 13:44 பரலோக ராஜ்யம் பொக்கிஷம். மத்தேயு 13:45 பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை விற்கிற வியாபாரி. மத்தேயு 13:47 பரலோக ராஜ்யம் வலையை வாரிக்கொள்ளுகிற வலை. மத்தேயு 22:2 அதுக்கப்புறம் அந்த ஒரு சாப்டர் தான் நினைச்சீங்கன்னா இல்ல, அதுக்கப்புறம் 22:2 வாசிங்க. மத்தேயு 18:2-3 வாசிங்க. மத்தேயு 13:19 வாசிங்க. எல்லாம் அவர் பேசுனலாம் ராஜ்யம். கையை தட்டுங்க சார். ராஜ்யம் 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 ராஜ்யம். சோ ராஜ்யத்தை பற்றி பேசுவதே அவருடைய கனவாய் இருந்தது. இப்ப என்ன சொல்ல வரனா, இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷத்தில் பரலோகத்தை பற்றி பிரசங்கித்ததை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்ததே அதிகம்.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் 80 வசனங்களிலே 90 வசனங்களிலே 50 வசனத்துக்கு மேலாக பரலோக ராஜ்யத்தை அவர் பேசினார். 30 வசனங்கள் மாத்திரமே பரலோகத்தை பற்றி பேசினார். அதுவும் எதுக்குன்னா, தூதர்களை பேசும்போது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், இதெல்லாம் பேசலாம். எவன் ஒருவன் தகப்பனுடைய ராஜ்யத்தை யோசிக்கிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுவான் சார். அந்த இளையகுமாரன் சொன்னா, என் தகப்பன் வீட்டில், கம்பேர் பண்றான் பாருங்க, தகப்பன் வீட்டில் ஏராளமான சாப்பாடு வேலைக்காரனுக்கும் இருக்கிறது. அப்ப பரலோகத்தை குறித்த பார்வை வந்த உடனே, இங்கே நான் ஏன் பட்டினிகள் சாக வேண்டும்? கையை தட்டு வந்து கம்பாரிசன். அது வரணும், அது வரணும், வரணும். மாறுது, கையை தட்டு ஏற்றுனாம மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு ஏற்றுனாம. அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லூக்கா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா? ஐயா, எங்களுக்கு ஜெபிக்க கத்துத்தாங்க அப்படின்னு ஒண்ணு அவர் சொல்றாரு. வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்ன ஜெபிக்கணும்னு அவர் சொல்றாரு. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்தை பத்தி பேசுறாரு. பரலோகத்தை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். இரண்டாவது வரி, உம்முடைய ராஜ்யம். கையை தட்டு. ஆமென். சொல்றீங்க, ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்கு. ஆமென். உங்களுக்கு ராஜ்யம் வந்துருச்சு. இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம படிக்க படிக்க படிக்க, நான் சொல்லவா, பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய எழுதல் நான், அதாவது பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 62 இடங்களுக்கு மேலாக பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. 62 இடத்துல பரலோகத்தை பேசியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட பரலோக ராஜ்யத்தை பேசல. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றிய வெளிப்பாடு அவனுக்கு இல்ல. கையை தட்டு. முதலாக பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு பற்றி பேசிய ஒரே பழைய ஏற்பாட்டின் சிலுவைக்கு முந்தைய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். அதனால இயேசு சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடத்திலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் எவனும் இல்லை. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் முதற்கொண்டு அங்க என்ன தொடங்குது? கையை தட்டுங்க. முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்ப முதலா ராஜ்யத்தை பேசுறவனே யோவான் ஸ்நானகன் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பரலோகம் 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 தான். ஆனா நம்மால ராஜ்யம்டா, இங்கடா, இங்கடா. வெளியில இருக்கிறவன் செத்தவன நரகத்துக்கு போறான், இங்க ஏன் பாடுபடுறான்? அதான் கேள்வி. செத்தவன நரகத்துக்கு போறீல, இங்கேண்டா வியாதி, இங்கேண்டா வறுமை, இங்கேண்டா பிரச்சனைனா, they are living in the extension of hell. நாங்க நாளைக்கு பரலோகத்துக்கு போறோம், இங்கே நல்லா இருக்கணும். we are living in the extension of heaven. ஆமென். நீ நாளைக்கு நரகத்துக்கு போறான்னா இன்னைக்கு நீ அவனை பாதிக்கிற நீ நிப்பாட்டு. நாங்க நாளைக்கு பரலோகத்துக்கு போறோம், நாளைக்கு போய்க்கிறோம். நீ நாளைக்கு போற நரகத்துக்கு இன்னைக்கு நீ ட்ரெய்லர் காட்டுறீல. நாங்க நாளைக்கு போற பரலோகத்தை இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம். Amen. We are living in the extension of heaven. That is called the kingdom of heaven. Kingdom of heaven means the extension of heaven. Amen. 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 என் அன்புக்குரியவர்களே, நான் கேட்ட பாட்டெல்லாம் அந்த காலத்தில் சபை பரலோகத்திற்கும் முதல் தப்பு. சபை பரலோகத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண தவறிவிட்டது. பரலோக ராஜ்யம் வர்ற இடத்துலாம் பரலோகம்னே நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அதனால தான் பரலோக ராஜ்யம் வருகுதுன்னு, ஐயா பரலோக ராஜ்யம் வராயா, ஐயா பரலோக ராஜ்யம் என்னடா, ஆண்பாத்தில் பெட்டி வந்தாச்சு மாதிரி பேசிட்டு இருக்கிற. பரலோக ராஜ்யம் என்று சந்தோஷமான செய்தி, சுவிசேஷமா. அதே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இவங்க ராஜ்யத்தை டர்ர கிளப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு வராரு அப்படி பேசுறான். பரலோக ராஜ்யம் வருகிறது அப்படின்னா பரலோகம் வருதுன்னே சொல்லல, அந்த ராஜ்யம் இங்க வரப்போகுது. அப்படின்னா அங்க ஆர்மி ரெடி ஆயிட்டாங்க. இயேசு சிலுவையில் முடிந்ததுன்னு அப்படியே அல்றதுக்கு அவர் முடிந்ததுன்னு வாழ்ந்துட்டாரு சார். இது முதற்கொண்டு தூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்தவன சொன்னாங்க, இனிமே ராபர்ட் கிளைவ் அந்த துறை இந்த துறையெல்லாம் விசாவே எடுக்காம இங்கே வந்துட்டு போவாங்க, அந்த நாட்டுக்கார வெள்ளைக்காரையும் நிறைய பேர் உள்ள பார்ப்பீங்கன்றார். ஏன்
எங்க ராஜ்யம் வந்துருச்சு, நாட்டுக்காரன் வந்துருவான். அப்படிதான் ராஜ்யம் வந்துருச்சு. இனி தூதர்கள் கேஷுவலா உங்க வீட்டுக்கு இறங்குவான், ஏறுவாங்க. நல்லா தட்டுங்களே. தூதர்களுடைய பணிவிடை உங்கள் வாழ்க்கை பார்க்க போகிறது. Come on, you are in the kingdom of heaven. You are in the kingdom of heaven. Yes. Angels visitation உங்க வாழ்க்கையில சாதாரணமானது. ஏனென்றால் நீங்கள் ஒரே நகரத்தாராய் மாறி இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படும் போது அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்த நாம் இப்பொழுது அந்த ஜீவனாலே தேவனுடைய, இப்பொழுது அந்த அறிவினாலே தேவனுடைய ஜீவனுக்கு பங்குதாரராய் மாறி இருக்கிறோம். சபையும் ஊழியமும் பரலோகத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்க தவறிவிட்டார்கள். நிகழ்கால பரலோக ராஜ்யத்தை விட எதிர்கால பரலோகத்தை மீதே அதிக கவனம் செலுத்தி நிகழ்காலத்தில் தேசத்தில் சிறு மாற்றத்தை கூட அவர்கள் காட்ட முடியவில்லை. பரலோகத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் தான். பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறவர்களே புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லா பரலோகத்தை பேசுனாங்க, புதிய ஏற்பாடு ஃபுல்லா பரலோக ராஜ்யத்தை. எங்க யாச்சும் பரலோகத்தை பத்தி பேசினா உன் ஆள் ஒருத்தன் அங்க இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அதை பேசியிருக்கிறது. எந்த விதத்திலும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் பரலோகத்தை விட சற்றும் குறைந்தது அல்ல. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டெல்லாம் பரலோகத்தை பத்தி பாட்டு தான். அதிசயமான ஒளிமய நாடா, இயேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, இயேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. அப்படியே பரலோக கனவே தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாடிக்கிட்டே தான் இருக்க, போற மாதிரி இல்லையே பாணி. அதை வேற பக்கத்தில் இருக்கவே மைண்ட் வாய்ஸ் அது வேற வந்துட்டு இருக்க இடையில. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை அப்படின்னு இங்க இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ராஜ்யம் உனக்குள்ள வந்தா வருத்தம் பசிதாகம் மன துயரம் இங்கே இல்லை. பரலோகத்தை பத்தியே பாட்டு தான். அப்படியே நம்மளை எதிர்காலத்தையே பார்க்க வச்சிட்டாங்க. I was a born Christian. I was born in a Christian family. And from the day on I can remember I heard this type of songs only. ஒரு பாட்டு கூட ராஜ்யத்தை பற்றியே சொல்லித்தரல. ஆனால் தேவன் புதிய உடன்படிக்கைக்கு வந்தப்ப அப்படியே ரிலீஸ் பண்ணி, வாப்பா ராஜ்யம் மனசு வந்த அப்படியே ரிலீஸ் பண்ணி, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மோசே முதல் யோனா வரைக்கும் ஏறக்குறைய 62 இடங்களுக்கு மேலாய் அவர்கள் பரலோகத்தை பற்றி மாத்திரமே பேசியிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை பற்றிய வெளிச்சம் நம்ம அங்க போகண்டான்னு நினைச்சான், மைக்ரேட் ஆகி அதை இங்க கொண்டு வருவோண்டா. கைத்தட்டு. ஒரு சிட்டிசன் சாதாரண என்ன நினைப்பான், யூகே போனோடனே நான் யூகே சிட்டிசனாக விரும்புகிறேன் அப்படின்னா. நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் நாடு யூகே மாதிரி நான் மாற்றன்னு விரும்புகிறேன். அங்கே ஒரு ஆமன் கூட வரல. ஏன்னா இது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது விசுவாசம். அதான் சொல்ல வரேன். இட்ஸ் அ பிகர் லெவல் ஃபெய்த். ஒரு சிட்டிசன் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ராஜ்யத்துடைய ராஜா அதை சொல்லலாம். பைபிள் சொல்லுது, நீ தான் அந்த ராஜா. என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஒரு பொலிட்டீஷியன் சொல்லலாம், I want to make my country like Singapore. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லெவல் ஃபெய்த் வேணும். சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ஸ்மாலர் லெவல் ஃபெய்த் போதும். என் நாட்டையே வந்து அந்த நாடாக மாற்றணும். அப்போ இயேசு பேசுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனும் இந்த ஃபெய்த்தில் பேசவே இல்லை. பரலோகம் 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 பேசினா, ராஜ்யத்தை பற்றி வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க, பூமிக்கு ராஜ்யம் வரப்போதா? ஓ, பரலோகம் எக்ஸ்டெண்ட் ஆக போதா? இங்கே வந்து பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் நடக்க போதா? இங்கே டைம் டிராவலு, இங்கே டிஸப்பியர் ஆகிறது, அப்பியர் ஆகிறது, இங்கே வியாதி இல்லாமல் வாழ்றது, இங்கே வந்து எல்லாமே நடக்க போதா?
இந்த அறிவு உங்களுக்கு இல்லை. ஆனால் முதலாக பேசினது யோவான் சான் மட்டும்தான். மத்தேயுல எங்க பேசுறாரு? 3ஆம் அதிகாரத்திலையா 2ஆம் வசனமா? வாசிமா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் சான் பிரசங்கம் பண்ணான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் அந்த லைட்டே கிடைக்குது. அவன் பெஸ்ட் ப்ரீச்சர் சார். ஏன்னா இது வரைக்கும் எவனுமே பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணாதவனை பிரசங்கம் பண்ண. என்னன்னா, டே டேக் த அதர் ரூட்ரா, மனம் திரும்புங்கள் இருக்கு, டேக் அனதர் ரூட், சிலுவைக்கு வா, பரலோக ராஜ்யம் இங்க வரப்போகுது. இயேசு காதுக்கு அப்படியே குளுமையா இருக்கு. முத சரியான பிரசங்கத்தை ஒருத்தன் பண்றான்டா. 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ராஜ்யத்தை பற்றி பேசிகிட்டே வராரு. 11 மத்தேயு 11 தானே, வாசிப்போம் பார்ப்போம், நல்லா இருக்கும் பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குன்றது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியல. ஏன் யோவான் சானனை பெஸ்ட்டுன்னு கர்த்தர் சொன்னார்னா, ராஜ்யத்தை பேசுறதுனால தான். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. வாசிங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது பரலோகமா பரலோக ராஜ்யமா? எந்திரிச்சு கையை தட்டிட்டு அப்படியே உட்காரு. ஆமென். பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது பரலோகம் அல்ல, பரலோக ராஜ்யம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் the first message about the kingdom of heaven is the John Baptist. Wonderful man. யோவான் ஸ்நானன்னா அதுல ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு பவர் இருக்கு. ராஜ்யம் தான். அவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வாழ்ந்த நியூ டெஸ்டமெண்ட் ஆளு. ஓகே. ஸோ மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் பேசுறாரு. யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்ப பேசப்பட்டது யாரு? பேசினது யாரு? யோவான் ஸ்நானகன் காலத்துல இருந்து தான் அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி எவனுமே பரலோக ராஜ்யத்தை பேசல. ஆதி முதற்கொண்டு அப்படி பேசவே இல்லை. யோவான் ஸ்நானன் கையெழுத்து முதற்கொண்டு. இதெல்லாம் நியூ கவர்னன்ட் லைட்டு. இன்னைக்கு ஒருத்தன் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறானா பழைய உடன்படிக்கையில் இருக்கானான்றத நீ எப்படி தெரியுமா பார்க்கலாம்? அவன் பரலோகத்தை பேசுறானா பரலோக ராஜ்யத்தை பேசுறானா? நல்லா பாருங்க, இந்த கடிச்சு கொதற பாஸ்டர்லாம் பரலோகத்தையே பேசுவாங்க. பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறவர்கள் புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு பெற்றவர்கள் மட்டும்தான். ஆனால் பரலோகத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்தை தான் பேசுவோம். அப்ப மத்தேயு 11:12 சொல்றாரு, யோவான் ஸ்நானன் காலத்துல இருந்தா இதே பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாரு. ஆனா இந்த குரூப் ரிவர்ஸ்ல போயிடுச்சு. ரிவர்ஸ்ல போய் கிமுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானன் பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசினா அப்படின்றது 12ஆம் வசனம். அப்ப ஆவியானவர் சொல்றாரு, இவன் ஸ்திரீகள்கிட்ட பிறந்தவன் இவனை விட பெரிய ஆளுன்னு ஒரு வசனம் சொன்னாரு. இதோட கனெக்ட் பண்ணப்பட்டதான் இருக்கும். அது எங்க இருக்குடா தேடணும்னு எல்லா புக்கும் தேடுறேன். கடைசியில் பார்த்தா முந்தின வசனம். சத்தியமா சார், நான் அதோட மறந்துட்டேன். ஆவியானவர் தான் கனெக்ட் பண்றாரு. வாசிங்க 11:11. ஸ்திரீகளிடத்தில், நல்லா அழுத்தி சொல்லுமா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஒரு பெரிய சர்டிபிகேட்டு இயேசு கிறிஸ்து வாயால கிடைக்குதுன்னா அதை விட எதுவுமே கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்னா யாரு? அம்புட்டு பேரும், இயேசுவை தவிர அம்புட்டு பேரும் கணவன் மனைவியினால் பிறந்தவர்கள். இப்படி பிறந்தவன்ல எவனுமே யோவான் ஸ்நானனோட பெரியவனே இல்லையா? ஆனா யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. கையை தட்டு. மோசே மிகப்பெரிய அற்புதம் செய்தான், யோவான் ஒரு அற்புதம் செய்யவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மனுஷன் எவ்வளவு அற்புதம் செய்யறான்றது முக்கியம் இல்ல, அவன் என்ன மெசேஜ் கொடுக்கறான்றதுதான் முக்கியம். என்ன செய்யறான்றது முக்கியம் இல்ல. மோசே நிறைய செஞ்சான், ஆனா பரலோகத்தை பேசினான். யோவான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ராஜ்யத்தை பேசினான். கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல இவனே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவனை பார்க்கணும் மேன்மையானவன்.
இல்லை. கரங்களை தட்டி என் அருமையான தேவ ஜனமே, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது என்பதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற கிருபையின் பிரசங்கத்தை விட்டு நீ அற்புத அடையாளத்துக்கு முன்னாடி ஓடிராத. இயேசுவே சொல்லிட்டார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதா, இவன் தான்டா மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. ஆமென். ஏன் அவன் ரைட் மெசேஜை கொடுத்தான், ராஜ்யத்தை பேசினான். பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இப்ப நல்லா கவனி, அடுத்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்றேன். இங்கேயும் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? நான் இந்த வசனத்தை வச்சுட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, 13ஆம் அதிகாரத்தை பேசுறாரு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் 13 தான் நம்ம தொடங்கினேன். 13, 11 வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த வசனத்தை வாசித்து ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அப்ப யோவான் சன் முதற்கொண்டு நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்க ராஜ்யத்தை பத்தி கேட்டதே இல்லை. அப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அநேக தீர்க்கதரிசிகளும் வந்து கல்விமான்களும் இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினைச்சாங்க, கேட்கலன்னு சொன்னாரு. அது இதைத்தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு அந்த வசனத்தையும் தேடுறேன். அங்கங்க தெரினா கடைசியில் அதே அதிகாரத்துமே எழுந்திருக்காரு. கையெழுத்து கத்திரிக்கா சார் கைய. ஆமே. இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை பேசிட்டு 13, 17 சொல்றாரு, வாசிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி என்பதிலே மோசே சேர்றான், நீதிமான் என்பதில் யோசேப்பு சேர்றான். தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும், அநேக தீர்க்கதரிசி நீதிமான்களும் இது வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இதுக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணாயடா. ஆனா இந்த ராஜ்யத்தை பத்தி ரகசியத்தை அவங்களுக்கு நான் சொல்லலை. அவன் எல்லாம் பரலோகத்தை பத்தி ரகசியம் தான். ஆனா உங்களுக்கு தாண்டா என் செல்ல குட்டி, என் சீனி குட்டி, என் கட்டு குட்டி. ஆச்சா கையத்தட்டே. ராஜ்யத்தின் அறிவு நமக்குள் வந்துவிட்டால் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளை இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ராஜ்யத்தின் புத்திரன். சிலுவைக்கு வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்ததற்கு காரணம் இப்படி ஒரு தரமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கல்ல. You need not be convinced with the sickness and disease. தேவை கிடையாது. ஏன்னா something is paid for me. Yes. நான் அந்த சாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன்றான் பவுல், ரோமன் சிட்டிசன். அவன் சொல்றான், நான் மிகுந்த திரவியத்தினால் இதை சம்பாதித்தேன்றான். நான் கேட்டேன், நான் யாராண்டவரே? சாக்கியத்துக்குரியவனா பிறந்தவனா, மிகுந்த திரவியத்தில் சம்பாதித்தவனா? ரெண்டுமே நீ தான். நீ மிகப்பெரிய கரையத்தை கொடுத்து இதை வாங்கியிருக்க. அந்த சாக்கியத்துக்குரியவனா நீ பிறந்திருக்க. I am a citizen of US government அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு கெத்து, சந்தோஷமான விஷயம். யுனைடெட் கிங்டம் சிட்டிசன் ஒரு கெத்து. நான் சொல்றேன், I am a citizen of the great kingdom. ரோமன் சிட்டிசன் இந்த உலகத்தின் எந்த பகுதியிலும் விசாரிக்காமல் அடிக்கக்கூடாது. அவனை கையை கட்டியே விசாரிக்க கூடாது. அவனை மரியாதையாக உட்கார வைத்து விசாரிக்க வேண்டும். அது சிட்டிசன் கொடுக்கப்பட்ட விஷயம். நான் போயிட்டு இருக்கும்போது டெக்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன். 4 பேரை பிடிச்சி விசாரிச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி விசாரிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமில்ல உங்களுக்கு? சாதாரண லைசன்ஸ் எடுக்காமல் போயிருப்பேன். அவன், சாமி அவசரமா நான் ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கேன், 20 வருஷமா இதே தவிர எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை சாமி, என்னடா கொலையாடா பண்ணிட்ட? லைசன்ஸ் எடுக்கலை. அங்கே ட்ரக்கு வித்தவன்னு பேசிகிட்டு இருக்கிறான். எப்படி தந்துக்கிட்டு இருக்கான். இப்போ எவன் விசாரிக்கிறான், எவன் ட்ரக்கு வித்தவனே எனக்கு தெரியல. சீரியஸா. ஏன்னா கன்ஃபார்ம் ஆகாமல் அவனை இல் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நீங்கள் கிரேட் கிங்டமுடைய சிட்டிசன். நிமிர்ந்து உட்காருங்க. ராஜ்யத்தின் புத்திரர். The major difference between Old Testament message and New Testament message
is the kingdom message. Kingdom message. 40 நாள் அளவும் அவர் உயிர்த்தெழுந்து, அப்போஸ்தலர் 1:2 சொல்கிறார், உயிர்த்தெழுந்த பிறகு தம் சீஷர்கள் காட்சியளித்து 40 நாள் அளவும் ராஜ்யத்தை குறித்து பேசினார். எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். சாகிறதுக்கு முன்னாடி ராஜ்யம், சாகும்போது ராஜ்யம், ஜெபிக்கும் போது ராஜ்யம், செத்து உயிரோடு எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ராஜ்யம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ராஜ்யத்தின் ரகசியங்கள் இன்று முதல் கட்டவிழ்க்கப்படுவதாக. சபை மாத்திரம் ராஜ்யத்திற்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், புரிந்து கொள்ள ஆரம்பித்தால், சபையானது மிகப்பெரிய மாற்றத்திற்குள் கடந்து செல்லும் என்கிற தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லுகிறேன்.